ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகம் என்னும் சிற்றூரில் தச்சர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாக பிறந்தவர் இயேசு. தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கன்னி மரியாளின் மகனாய் இயேசு பிறந்தார். இவர் கடவுளின் குமாரனாய் இவ்வுலகில் வந்தார் என்பதே நம்பிக்கையின் செய்தி. இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸை சிறப்பா கொண்டாடுறதுக்கு ஒரு எக்லெஸ் கேக் ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா வீட்டிலேயே ஒரு சூப்பரான கிரீம் எக்லெஸ் கேக் எப்படி செய்யறதுங்கிறத இப்ப வாங்க போய் பார்க்கலாமா? கேக் செய்யறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு உண்டான ஆக்சசரிஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னென்னு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரீ ஹீட்டிங். இந்த குக்கர் இல்லைன்னா இட்லி குக்கர் எடுத்து அடுப்பில் தண்ணி இல்லாமல் கீழே ஒரு ஸ்டாண்டை வச்சு அதில் ஒரு 10 நிமிஷம் நம்ம லிட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணணும். அடுத்தது நம்ம கேக் ஃபில் பண்ணி வைக்க போகிற கேக் டின்னை கொஞ்சம் லேசாக எண்ணெயை விட்டு கிரீஸ் பண்ணி வைக்கணும். இந்த கேக் பேட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் இந்த கேக்குக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்குக்கு நாங்கள் சாக்லேட் ப்ரீமிக்ஸ் ஒரு 360 கிராம் எடுத்திருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாசனையே வராத எண்ணெய் அதை இதில் போட்டு லேசாக நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை விட்டு லேசாக ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காத மிக்ஸ் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஸ்லோலி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா அந்த பேட்டர் மேலேந்து தூக்கி விடும்போது கீழே விழும்போது பிரேக்கே ஆகாத விழற வரைக்கும் தண்ணியை விட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. மேலேந்து விடும்போது பார்த்தா கீழே அந்த ரிப்பிள்ஸ் தெரியறது, பிரேக்கே ஆகாமல் விழருது. இதை இப்போ நம்ம கேக் டின்ல விட்டு அந்த ப்ரீ ஹீட்டட் குக்கரில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு 20 நிமிஷம் மூடி லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு பேக் பண்ணணும். குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டின்ல விட்டதை லேசாக 2 தட்டு தட்டணும், டேப் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் நம்ம அந்த கேக் நல்ல ஹார்டாக ஆகாமல் வரும். அடுத்தது கேக்குக்கு மேலே நம்ம க்ரீம் போடுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம அந்த எப்படி அதை செய்யறதுன்னு பார்க்கலாம். விப்பிங் க்ரீம்னு மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை வாங்கிக்கணும். நம்ம விப்பிங் க்ரீம் நம்ம வாங்கி ஃப்ரீசரில் தான் வைப்போம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் முன்னாடி நம்ம எடுத்து வெளியில் வச்சிடணும். அதுலேருந்து இப்போ நம்ம 125 ml ஆஃப் விப்பிங் க்ரீம் எடுத்து இந்த பவுலில் எடுத்து போடலாம். தேவையான அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துட்டு பாக்கியை நல்லா டைட்டாக ஜிப் லாக் பண்ணி அதை ஃப்ரீசரில் மறுபடியும் வச்சிடணும். இப்போ நம்ம அந்த க்ரீமை பீட் பண்ணலாம். பீட்டர் எடுத்து மினிமம் ஸ்பீட், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் ஒரு 3 நிமிஷம் நல்லா சுற்றி அந்த பவுலில் சுற்றி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. மினிமம் ஸ்பீடில் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடுக்கு மாற்றி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் அதே மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. பீட் பண்ணி முடிச்சாச்சுன்னு தெரியறதுக்கு நம்ம அந்த பீட்டர் அதுலேருந்து எடுக்கும்போது ஒரு பீக் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் பீட் பண்ணுறதை நிறுத்திடணும். இந்த க்ரீம் அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வரைக்கும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு வைக்கணும். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. டூத் பிக்கை நடுவில் விட்டு ஈஷாமல் வந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் 2-3 நிமிஷம் அப்படியே விட்டு வைக்கலாம்.
இன்னும் ஃபர்தராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் கனாஷ் நம்ம பண்ண போகிறோம். அந்த கனாஷ் என்னென்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அது மேலே ஒரு பவுலில் இந்த சாக்லேட் காம்பவுண்டெல்லாம் கட் பண்ணி அதில் போட்டு கொதிக்க வச்சு அதில் நல்லா இளக்கி அதை நம்ம கேக்கில் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ கொஞ்ச நேரம் கூட ஆயாச்சு. இந்த கேக் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்க்கலாம். கேக் நல்ல இந்த டூத் பிக்கில் எதுவுமே ஈஷாமல் வந்ததுனால கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விடலாம். நல்லா கூல் ஆயாச்சு. இப்போ நம்ம அந்த கேக்கை பொறுமையாக ஓப்பன் பண்ணி எடுத்து டீமோல்டு பண்ண போகிறோம். அதை எடுத்து நம்ம அந்த டர்னிங் டேபிள் மேலே அதை எடுத்து வைக்கலாம். இப்போ டர்ன் டேபிள் மேலே இந்த போர்டு வச்சு அந்த போர்டு மேலே இப்போ அந்த கேக் ரெஸ்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு கத்தியால் நம்ம கட் பண்ணுறது ஒரு மெத்தடு. லேசாக ஒரு ஸ்மால் ஈவனாக கேர்ஃபுல்லாக ஷேப் கொடுத்து இந்த ஆர்டின் ஷேப்பில் இருக்குது அந்த ஷேப்பை கொடுத்து அதை கட் பண்ணணும். நீட்டாக வந்து கட் பண்ணியிருக்கு. நம்ம சேஃபாக கேக் எதுவும் கட் ஆகலை. அதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து அதை 2-3 லேயராக நம்ம பிரிக்கிறதுக்கு உள்ள ஒரு த்ரெட்டை நம்ம விட போகிறோம். லேசாக அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், அது மாதிரி பொறுமையாக அந்த த்ரெட்டை அதுக்குள்ளே விட்டு லேசாக கட் பண்ணி எடுத்து 3 பீஸாக நம்ம எடுத்து 3 லேயர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற 3 பீஸில் எந்த பீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம பேஸாக மெயின்டைன் பண்ணலாம். டாப் மோஸ்ட் லேயரை நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சதை கண்டிப்பாக வந்து அது மிடில் ஆர் டாப் லேயரில் தான் நம்ம அந்த கேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேயரில் இப்போ நம்ம வந்து சக்கரை தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம அது மேலே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இந்த சுகர் வாட்டர் சோக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் சோக்கிங் மெத்தட்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து இப்போ இந்த கேக் வந்து இப்போ நல்ல சாஃப்டாக இருக்குது. நேரம் ஆக ஆக சம்டைம்ஸ் ஹார்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து சக்கரை தண்ணியில் விட்டு 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 அதை தடவி விட்டுட்டே இருப்போம். ஸோ தட் அது வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ரீட்டைன் ஆகும். இப்போ டைம் ஃபார் த க்ரீமை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ எடுத்துருக்காங்க. எடுத்து இப்போ அதை எடுத்து லேசாக தடவணும். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயரை இப்போ அதை மேலே எடுத்து வைக்கிறோம். மறுபடியும் இதுக்கு மேலே நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா சுகர் வாட்டர் நல்லா கொஞ்சம் லேசாக அழுத்தி விட்டுட்டு சுகர் வாட்டரில் சோக் பண்ணணும். திஸ் இஸ் பியூர்லி எக்லெஸ் கேக். பெரியவங்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். குவாலிட்டி கேக்கு. இப்போ இதே மாதிரி இந்த க்ரீம் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். உங்கள் க்ரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். சாக்லேட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ட்ரிப்பிங்க்குன்னு. இப்போ பாருங்கள் அந்த சாக்லேட் எப்படி ட்ரிப் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கூட அதை போடலாம். முன்னாடி லேயரில் கூட போடலாம். இப்போ நாங்கள் ஃபார் அ சேஞ்ச் இதில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்த்தோம். இதை இப்படி தான் பேக் ஆகி வந்துருந்தது. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து மேலே கட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இதை வந்து அப்படியே தலைகீழ அதில் வந்து மேலாக அதில் வச்சிடுறோம். திஸ் வில் பி த டாப் மோஸ்ட். இது ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அதை வச்சிடணும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எக்ஸ்பர்டீஸ் கெயின் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் அகெயின் அந்த சுகர் சிரப். இப்போ முடிஞ்ச அளவுக்கு க்ரீமை வந்து இதில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes ஃப்ரிட்ஜில் மறுபடியும் வச்சோன்னா தான் இது வந்து இளகாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம மேலே டெக்கரேஷன் பண்ணுறது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த ட்ரிப்பிங் மெத்தடில் அந்த பைப்பிங் பேக்கில் அந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த கனாஷை அதில் விட்டு லேசாக இந்த கார்னரில் நம்ம வந்து பண்ணுறோம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பைப்பிங் பேக்கில் கொஞ்சோண்டு தான் அதை விட்டு நம்ம அதில் மேலாக லேசாக கட் பண்ணி இந்த மாதிரி விட்டுருக்கோம். இப்போ அதை நம்ம லேசாக செட்டிங்க்கு கொஞ்சம் நேரம் விடலாம். இன்னொரு பைப்பிங் பேக்கில் மீதி இருக்கிற க்ரீமில் கொஞ்சோண்டு அந்த கனாஷ் விட்டுட்டு லைட் சாக்கோ கலரில் இருக்க மாதிரி
இப்போ வந்து அதை போட்டு இப்போ நாங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் போட போகிறோம். அதில் கீழே வந்து இந்த இதில் வந்து நாசில் வந்து அதில் போட்டு இந்த பைப்பிங் பேக்கில் நாசில் போட்டு கீழே ஓப்பனிங்கில் வந்து இந்த கட் பண்ணி எடுத்து உள்ளே அந்த க்ரீமும் அந்த கனாஷும் மிக்ஸ் பண்ணின பேஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டு இப்போ ஃப்ளவர் போட போகிறோம். இந்த கனாஷ் வந்து பாக்கி இப்போ இன்னொரு பைப்பிங் பேக் எடுத்து அதில் பாக்கி இருக்கிற அந்த கனாஷ் வந்து அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் போடுறோம். இப்போ டிப்பிக்கலாக டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன சின்ன பீசஸை வந்து அதுக்கு மேலே வந்து டார்க் சாக்லேட்ஸோட பீசஸ்ஸு, எடிபிள் டெக்கரேட்டிவ் பீசஸ் அதெல்லாம் இதில் போட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பூ மேலே சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் இப்போ நம்ம ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனோட இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக உங்கள் வீட்டில் நீங்கள் சூப்பரான இந்த மாதிரி ஒரு கேக் ரெடி பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்டாக என்னென்ன ஐட்டம் தேவை இருக்கும், இன்க்ரீடியன்ஸு, அந்த மாதிரியான ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதையும் போய் பாருங்கள். இந்த ஃபுல் வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் சூப்பராக இந்த மாதிரி ஒரு கேக் பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபோட்டோ போஸ்ட்டை போடுங்க. எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.